صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை கோவை மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய பாஜக அரசின் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைவர் சங்கைக்குரிய அப்துல்லா சிராஜி ஹசரத் அவர்களே, இங்கே மேடையிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற கோவை, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, ஆனமலை மற்றும் அனைத்து மஸ்ஜிதுகளின் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய ஜமாத் நிர்வாக பெருமக்களே, இங்கே மிக சிறந்த முறையில் சிறப்பான கண்டனை உரையாற்றி சென்ற தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு எம் அப்துல்லா அவர்களே, இங்கே கண்டன உரை நிகழ்த்த வருகை இருக்கின்ற தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் கண்டன உரை முழங்கிய அண்ணன் மயூரா ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் சங்கைக்குரிய அப்துல் மாலிக் சிராஜ் ஹசரத் அவர்களே, மாநகர ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் வி அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களே, துவக்க உரை நிகழ்த்தி அமைந்திருக்கின்ற கோவை இலால் கமிட்டியின் தலைவர் மௌலவி அல்ஹாஜ் எம்.ஏ. அப்துல் ரஹீம் ஹசரத் பாக்கவி அவர்களே, இங்கே பெருந்தொழிலாக வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் மிக சிறப்பான முறையில் அடக்கமாகவும் மிகவும் தெளிவாகவும் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேறிய நடைமுறையை ஒரு லைவ் நிகழ்ச்சியாக நமக்கு எம்பி அப்துல்லா அவர்கள் ரொம்ப தெளிவாக மனவேதனையோடு இங்கு பதிவு செய்தார்கள். நாம் அனைவரும் அதை நன்கு செவியேற்றோம். பொதுவாகவே இதிலிருந்து பார்க்கும்போது இன்று இந்தியா முழுவதுமே ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த பாஜக அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஒடுக்கும் விதமாகவும், இஸ்லாமியருடைய குடியுரிமையை பறிக்கும் விதமாகவும், இஸ்லாமியருடைய உயிரினும் மேலான ஷரியத் சட்டத்தை நசுக்கும் விதமாகவும், அடுத்ததாக இப்போது நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய நிலையை கையில் எடுத்திருக்கிறார்கள். வக்ஃப் சட்டம் என்பது, வக்ஃப் சொத்து என்பது அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வுக்காக தானம் செய்யப்பட்ட வக்ஃப் சொத்துக்களாகும். இப்பொழுது அந்த சொத்துக்களை பள்ளிவாசல், கபர்ஸ்தான், எத்தீம்கானா, மதரசா, இது போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை இஸ்லாமியர்கள் வக்ஃப் போர்டு மூலியமாக சண்டை போட்டுக்கொண்டு நிர்வகித்துக் கொண்டிருந்தோம். அப்படித்தான் சொல்லணும். சண்டை போட்டுக்கொண்டு ஜமாத்தாகட்டும், தர்காவாகட்டும், எல்லா இதுலேயும் சண்டை. இப்போ சண்டை போட்டு நிர்வகிக்கிறதுல உள்ள பிரச்சனைய வக்ஃப் போர்டு கொண்டு போகும்போது இந்த வக்ஃப் வாரியம் இந்த சண்டைக்கு சமாதானம் செஞ்சு வைக்கிறது தான் உலகம், இந்தியா போல நடைபெற்று இருந்திருக்கு. இந்த சொத்துக்களை சரியான முறையில் இப்போ பாதுகாக்க தவறிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லி அப்துல்லா அவர்கள், எம்பி அவர்கள் சொன்னதை நாம் நன்கு உணரணும். ஏனென்று சொன்னால்
இந்த மூலியமா இந்த வக்ஃப் சட்ட மசோதா திருத்த மசோதாவை நிறைவேற்றிய மூலியமா நம்ம அனைவருக்கும் இந்த மத்திய அரசு ஒன்று என்று சொல்றதுன்னா இப்படிதான் செய்வோம், உன்னால என்ன பண்ண முடியும், நீ செய்யுங்க அப்படின்னு தான் செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக வல்லமை மிக்கவன். ஏதோ அவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த தாக்குதல் எதற்காக தாக்குதல்? நாம் அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை சொல்லி இருக்கிறோம். அது ஒன்றுதானே காரணம். இன்ஷா அல்லாஹ் இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இன்று இந்தியாவில் மட்டும் ஏதோ இப்போ நீங்க இந்தியாவில் இஸ்லாமியர்களை ஒடுக்கிவிடலாம், எங்கள் சொத்துக்களை முடக்கிவிடலாம், எங்களுடைய சரி சட்டம் மூலமாகவோ முத்தலாக் சட்டம், பல்வேறு சட்டங்கள் இப்போது வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றிய சட்டங்களை கொண்டு எங்களை ஏதோ ஒடுக்கிவிடலாம் என்று நீங்கள் கனவு கண்டு விடாதீர்கள். இந்த கூட்டத்தின் மூலமாக நம்முடைய கோவை இஸ்லாமியர்கள் சார்பாக மத்திய அரசை நாம் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை வன்மையாக கண்டித்து இதன் மூலம் ஒரு செய்தியை நாம் சொல்கின்றோம். இஸ்லாத்துக்கு ஏதோ நீங்க தான் புதிய எதிரிகள் போல, முஸ்லிம் எதிரிக்கு போல நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களது மார்க்கம் பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே நம்ரூதையும் ஃபிரௌனையும் பல்வேறு அல்லாஹ்வுடைய எதிரிகளை உங்களை விட மாபெரும் அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு உலகெங்கிலும் இந்த அனைத்து இஸ்லாமியர்களும் அனைத்து சமூக மக்களோடு ஒத்துமையாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலத்துல நீங்க உங்களுடைய சட்டத்தை கொண்டு எங்களை ஒடுக்கிவிடலாம் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது நீங்கள் கை வச்சிருக்கிற இந்த சட்டம், எனக்கு முன்னால பேசிய எம்பி அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய சொத்துல நீங்க கை வச்சிருக்கிறீங்க, நிச்சயமாக இதுக்கு நீங்கள் விலை கொடுத்து ஆக வேண்டும். நிச்சயமாக இந்த சமூகம் இந்த விஷயத்துல நாங்கள் ஒருபோதும் தளர்ந்து விட மாட்டோம். எப்படி நாம் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக மிகப்பெரிய இந்திய அளவில் களம் கண்டோம், நிச்சயமாக இந்த சமூகம் கோவையில் இருந்து துவங்கும். இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டுக்கு முதல் மாதிரியாக சென்ற 2 நாள் முன்பு வெள்ளிக்கிழமை நடத்திய மிகப்பெரிய மாபெரும் கண்டன பேரணி பொதுக்கூட்டம் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அனைத்து ஜமாத்துகள் கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்பட்டது. இது துவக்கமாகும் என்று இங்கு கூறிக்கொண்டு இது தொடர்ந்து தமிழகம் எங்கும் இதனுடைய முன்மாதிரியாக இந்தியாவு எங்கும் இந்த போராட்டம் தொடரும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதற்கு மாபெரும் வெற்றியை தருவான் என்று ஒருபோதும் நாங்கள் தளர்ந்து விட மாட்டோம், ஒருபோதும் நாங்கள் பணிந்து விட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம். இஸ்லாமியர்களை இதன் மூலியமாக எங்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்திய பாஜகவுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் வெல்வோம், நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அனைத்து ஜமாத்தின் சார்பாகவும் கோவை முஸ்லிம் சார்பாகவும் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று எனது கண்டன உரை நிகழ்ச்சி செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर।